லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ண விளையாட்டு இல்லையா அவருக்கு? அந்த வார்த்தை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சொன்னா அந்த நான் அப்படிதான் சொல்லுவேன். கன்ஃபார்ம் ஆகல, விடுதலை ஆகட்டும், வழக்கு முடியட்டும், வந்து வயிறார சாப்பிடுவோங்கிறாரு நாட்டாம படத்துல. இப்போ நாட்டாம வந்து வீட்டில் சாப்பிட்டு போய் வழக்கு இருக்கோட்ல வாய் விட கொப்பளிக்கல, வழக்கு மட்டும் வயிறார சாப்பிட்றேன்னு. நீ வழக்கு முடியட்டும், கேமரா தூக்கிட்டு நான் பேசுறேன். கண்டிப்பா நான் சொல்றேன். நான் எடுத்துருவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் விஜய் தான் கொலைகாரரு இல்ல ஒரு நல்லவர் அப்படி நான் பேச வரல. ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. வழக்கு விசாரணை இருக்கும்போது ஒரே பிளேமிங் அக்யூஸ்ட் தான். வழக்கு முடியட்டும், அக்யூட்டில் நடந்து வரை பேசும். கண்டிப்பா அப்பீல் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. டெஃபினட்டா போய் சிபிஐ கூட்டு விசாரிச்சிருக்காங்க. என்னத்துக்கு எல்லாரும் ஜெயிலுக்கு பெயில் வாங்கினீங்க, ஓடுனீங்க, ஒழிச்சு எதுக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க உங்களை? இல்லை மதியம் பொண்டாட்டி பேசியிருக்கு, மாவட்ட செயலர் மதியம் பொண்டாட்டி பிளேடரை வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. இதெல்லாம் நிரூபிக்கணும்ல, நீங்க நிரூபிக்கிட்டு வரட்டும். இது என்னங்க சிக்கல்? நீங்க என்னங்க நீங்க இப்போ 4 மயிரை பிச்சு மொட்டை அடிச்சு விற்க வச்சதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்களே? தேர்தல் இருக்கட்டும், உடம்புல ஒட்டுலாம் ஒழிச்சுட்டு விட்டுருவாங்க. யாரு? பொதுவாகவே மக்கள். மக்களை அவ்வளோ ஈஸியாக இட போடுறீங்க. இல்ல மக்களை யாருமே ஈஸியாக இட போடல. ஏன்னா அவங்க தான் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்குமே ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை நிக்க வச்சிட்டு இருக்காங்க, யாரு சரியானவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க நம்ம நீங்க நினைக்கிற இது ஒண்ணு வந்து ட்ரையல் ஃபார் ஃபயர்பாங்க எலெக்ஷனை. சும்மாலாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்தீங்க முதல்ல 30% இருக்குன்னு சொன்னாங்க. 30% அதை அன்னைக்கு வெயில சொல்லியிருப்பாங்க, இல்ல அது வெயில்னால சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்போ ஏசியில் இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, ஏசி ரூமில் உட்காந்துட்டு பெல்ல இருந்தால் எரியுதுடா, பேச முடியல, ஏசி ரூமில் உட்காந்துருக்குறோம். அடுத்து 30%. அப்புறம் அப்படியே சில பேர் 20%. இன்னும் எலெக்ஷனை ஓட்டு குத்தி போட்ட மாதிரி பேசுகிறாங்க. நான் இன்னைக்குன்னு சொல்கிறேன், அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். 6லிருந்து 7% வாக்குகளை விஜய் தாண்டி வாங்கி விட்டால் தாவேகா பற்றி பேசுவதை நான் நிறுத்திக் கொள்கிறேன். உங்கள் சேனலில் சொல்கிறேன். ஒரு சேனலுக்கு நான் ஒரு சவால் விட்டுருக்கேன். ஏன்னா பிறகு ஏதோ ஒரு ரிசல்ட் முடிஞ்ச பிறகு அது கேட்பீங்கல்ல சார், அன்னைக்கு சொன்னீங்க. ஆமா விஜய் என்ன சார் சொல்றீங்க? நல்லா விஜய் பாராட்டுகிறேன், விஜய் திரிசாமன்ட்டு இல்லை, நிறைய பேரோட ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஜாலியா இரு. நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. ஏங்க எந்த அரசியல்வாதிங்க ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துருக்காங்க? நீங்க அரசியல் சொல்றீங்க. எந்த சினிமா நடிகர் ஒரு பொண்டாட்டி வாழ்ந்துருக்காங்க? ரஜினிகாந்த் ஐயா ஓப்பன் மீட்டிங் சொல்றாரு, காலையிலே பாயா இடியப்பம் தான், சரக்கு தான் என் வாழ்க்கையில வச்ச சூனியம் அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா? எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் உண்டு. கேரியரின் உச்சத்தில் வந்த, டிஃபன் பாக்ஸின் உச்சத்தில் வந்தேன்னு சொன்னார்ல ரஜினிகாந்தோட. நீ பெரிய ஆளு.